என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் அன்னை தங்க பல்லக்கில் எழுந்தருளி பாகற்காய் மண்டகப்படி நோக்கி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், சித்திரை திருவிழா வெகுவிமர்சையாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய நாளின் நிகழ்வுகள் என்ன? மதுரை என்றால் அனைவருடைய நினைவுக்கும் சட்டென்று நினைவுக்கு வருவது சித்திரை திருவிழா தான் சாம். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மதுரையிலே வீற்றிலிருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துடைய சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளுமே 4 மாசி வீதிகளிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தனித்தனி விசேஷ வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நிலையிலே நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி 4ஆம் நாள் விழா. 4ஆம் நாள் விழாவை பார்த்தோமேனால் வைகை ஆற்றுக்கு அந்த புறம், அதாவது அருப்புக்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த வில்லாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தேடி அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் சென்று அவர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு லீலையை உணர்த்தக்கூடிய பாகற்காய் மண்டபப்படிக்கு காலை வேளையிலே மேலதளங்கள் முழங்க சாலையின் 2 புறங்களிலும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த வேளையிலே தங்கப்பல்லக்கிலே எழுந்தருளி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு பல்லக்கிலும் அன்னை மீனாட்சி மற்றொரு பல்லக்கிலும் எழுந்தருளி தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து நகைக்கடை பஜார் வழியாக தெற்கு வாசல் வழியாக சென்று வில்லாபுரம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாகற்காய் மண்டபப்படியில் இன்று நாள் முழுவதும் அங்கே வீற்றிலிருந்து பக்தர்களுக்கு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கின்றனர். மாலை வேளையிலே அலங்கரிக்கப்பட்ட அந்த மின்னொளி அலங்காரத்தில் தங்கப்பல்லக்கில் மீண்டும் இருபுறம் நோக்கி வரக்கூடிய வேளையிலே முன்னதாக மதுரை ஆதீன மடத்திற்கு அருகே வந்தபோது மதுரை ஆதீனம் சுவாமிக்கு மரியாதை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். செல்லும் திசையெங்குமே பக்தர்கள் சாலையின் 2 புறங்களிலும் காத்திருந்து அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் காலை வேளையில் அன்னை காலை வேளையிலே பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.